ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரே ரொம்ப நாள் ராமசாமி நாயக்கர் தான் கையெழுத்து போட்டுருந்தாப்புல. தம்பி, பெரியார்னு இங்கே ஒரு படம் வந்துச்சுல்ல, இங்கே பெரியார்னு ஒரு படம். அங்கே என்ன, அங்கே ஆந்திராவில் அந்த படம் வரும்போது பேர் என்ன? என்னை பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அங்க போகும்போது நாயக்கர் தான் படம் வந்தது. பெரியார் ராமசாமி நாயக்கர் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க. அது தெரியுமா தெரியாதா? ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே, முகமது அலி ஜின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும். வேணா உங்களுக்கு அனுப்பி வைக்கவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து? இன்னைக்கு அவங்க அது தம்பி ஏதோ சொல்றாள், அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியதில்லை. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதுதான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். இது சரிதான், சாதிக்க வேண்டியது இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் மட்டுமே கல்வி அப்படிங்கிறத நான் ஏற்கல. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுடைய பார்வை, ஒரு நாட்டில் மருத்துவ கல்விக்கு, மருத்துவர்களுக்கு மதிப்பு அதிகமாக இருக்குது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகம்னு அர்த்தம். அந்த நாடு நிறைய நோயாளிகளை கொண்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு நாட்டில் காவல்துறைக்கு மதிப்பும், அந்த வேலைக்கு பெரிய இது காவல்துறை பார்த்து மக்கள் அச்சப்படுகிற சூழலும் இருக்குன்னா அந்த சமூகம் குற்ற சமூகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு நாட்டில் நீதிபதிகள் எல்லாம் தேவதூதர்களாகவும் இறைவனை ஆண்டவனை போல போற்றத்தக்கவராக இருந்தவர்களா அந்த நாடு குற்றச்சமூகமாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். பின்லாந்துல ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கு அந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை. ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான், ஆசிரியர்களுக்கு தான். நீங்க ஐஏஎஸ் இருங்க, ஐபிஎஸ் இருங்க, பெரிய அதிபரா இருங்க, யாரா இருங்க, உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான். புரிதுன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைக்கு இந்த உலகத்தை காட்டுவாங்க. இதுதான் உலகம்பா, இது பெரியப்பா, இது சித்தப்பா, தாத்தா, பாட்டி, இது மரம், இது செடி, ஒன்று இப்படி உலகத்தை காட்டுவாங்க. ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க. அப்படித்தான் இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை, என்னை உருவாக்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஆசிரியர்களை போற்றத்தக்க ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம்தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும். அப்படி இருக்கா? பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு வீதியில 14,000 பேர் போராடிட்டு இருக்கான். ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான். அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த அளவுக்கு சமூகம் என்ன இருக்கு? படிப்பகத்துல கூட்டம் அதிகம் இருக்கா, குடிப்பகத்துல கூட்டம் அதிகமா இருக்கான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப 100 கோடிக்கு நூலகம் கட்டினீங்க, போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனை ஆயிரம் பேர் உட்கார்ந்து படிக்கிறாங்க. டாஸ்மார்க் அப்படியே போவோம், எத்தனை ஆயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பாப்போமா? சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோன்னு இருக்குல்ல. சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறது நீங்க கேள்வி எழுப்பி பார்க்கணும். அதனால தம்பி சொல்றதுல நீட்டுங்கிறது இருக்குது. அத எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது. மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்ப அனைத்து கட்சி கூட்டத்தை
முதல்வர் ஒரு இதுக்கெல்லாம் கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி, இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்து வர்ற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருது. மருத்துவம் மட்டும் இல்லை, எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை என் நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது. இங்கே தான் நீங்க விரும்பியதை படிக்கவே முடியாது. பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசு. அதனால தம்பி சொல்றது சரிதான். அதுக்காக நம்ம நீட்டில் எழுதி மருத்துவர் ஆக முடியுங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்ளுகிறதுலாம் ரொம்ப மன வலியை தருது. நம்ம பிள்ளைகள் அதுக்கு நம்ம துணிவும் வரணும். சரி வரல விடுவோம், அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும். பிள்ளைங்க பாருங்க, மனமுதிர்ச்சி ஏற்று இந்த தோத்து போயிடுவோமோங்கிற அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொள்வது, அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல. அதுதான் நானும் சொல்றேன். அதுதான் நானும் சொல்றேன். இப்ப நீட்டு தனியா பயிற்சி பள்ளிகளை கொண்டு பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட்டு பயிற்சிங்கிற பேர்ல, அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன செய்யுது?